ஹே ஹாய்ஸ் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். விளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ மார்னிங்கே எழுந்து என்னோடய ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சூப்பராகவே என்னோடய ஒர்க் அவுட்டை நான் ஸ்டார்ட் பண்ணி அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முடிச்சுட்டு என்னோடய சின்ன சின்ன வேலைகளையும் நடுவில் இருக்க வேலைகளை முடிச்சுட்டு காலையில் என்னோடய பட்டர் டீயை எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரான என்னோடய இனியான பட்டர் டீ எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock போல் நான் சுக்கு காஃபி எடுத்துக்கிட்டேன். இப்போல்லாம் ரொம்ப குளிராக இருக்கிறதுனால அடிக்கடி இந்த மாதிரி ஏதாவது சூடாக குடிக்க சொல்லிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். இன்றைக்கி எங்கள் மாமா வந்திருந்தார். ஸோ என் ஹஸ்பண்ட் என் மாமா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அட் மிட் மார்னிங் ஸ்நாக்காக ஒரு பனானா எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி லஞ்ச் ஒரு சூப்பரான லஞ்சு. அவரைக்காய் பொரியல், அதில் நிலக்கடலை போட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு ரெசிபீஸ் ஏதாவது வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் மேலே நானும் என் ஹஸ்பண்டு வெளியில் போகிற வேலை இருந்தது. ஸோ வெளியில் போகிற வேலை முடிச்சுட்டு ஒரு காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த நாட்டு சக்கரை, இந்த கருப்பட்டி காஃபி இந்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு நான் கேட்டதுனால இங்கே வாங்கி கொடுத்தாரு. எப்போவுமே காஃபி ஏதாவது ஆர்டர் பண்ணால் நான் போய் உட்காந்துப்பேன். என் ஹஸ்பண்ட் தான் எனக்காக வாங்கிட்டு வந்து தருவாங்க. யார் யாருக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் ஈவினிங் போல் அகெயின் நான் ஒரு சுக்கு காஃபி தான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் நைட்டுக்கு ஒரு ப்ரெட் ஆம்லேட் எடுத்துக்கிட்டேன். ப்ரெட் ஆம்லேட் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அதனால் நல்லா டேஸ்ட் பண்ணி நான் எம்மியாக சாப்பிட்டேன். நான் வீட்டிலே செஞ்சுப்பேன் நான். அண்ட் கிறிஸ்மஸ் வந்துருச்சு. எங்கள் ஸ்ட்ரீட்டில் சாண்டா கிளாஸ்லாம் வந்திருந்தார். ஸோ அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எங்கள் வீடு வரைக்கும் வரல, கொஞ்சம் தூரமாக இருந்தாங்க. அங்கேருந்து அவங்கள என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கி முக்கியமாக நாளைக்கு சண்டே. ஸோ சண்டே ப்ரிப்ரேஷன் என்ன, மாவு அரைக்கவே இல்லை. என் பையன் வந்த உடனே சீக்கிரமாக போய் மாவு அரைச்சிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நான் கடையிலேருந்து வந்தோடனே அவசர அவசரமாக அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பினேன். மாவும் ஒரு வேலையை என் பையன் அரைச்சிட்டு கொடுத்துட்டான். அண்ட் நைட்டு எப்பவும் போல் என்னோடய ஃபேட் கட் ட்ரிங்கை நான் குடிச்சிக்கிட்டேன். என்னோடய நாள் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி தான் முடியும். ஸோ ரொம்ப இன்றைக்கி ஃபுல்லாகவே நிறைய நான் தண்ணி எடுத்துக்க மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே ரொம்ப குளிருன்னு சரியாக நான் தண்ணி குடிக்காமல் எனக்கு டீஹைட்ரேட் மாதிரி ஆயிருக்கு. ஸோ ஜில்லுன்னு தண்ணி குடிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஹாட் வாட்டர் குடிக்கலாம். ஹாட் வாட்டர் குடிக்கும்போது இந்த சுக்கு காப்பி இந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட டே நான் முடிச்சிருக்கேன். இன்னொரு விளாகில் பார்க்கலாம். டாடா பை பை.